கேழ்வரகு மாவில் எப்படி சாஃப்டாக சப்பாத்தி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வானல் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. 1 கப்பு ராகி மாவை சேர்த்துக்கோங்க. அதே கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா கரைஞ்சி வரும். கைவிடாமல் கிளறி விடுங்க. இந்த மாதிரி கரைஞ்சி வந்து கொஞ்ச நேரத்தில் இப்படி கெட்டி பதத்துக்கு வந்துடும். இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மறுபடியும் கிளறி விடுங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு வந்தோடனே இறக்கிடலாம். இறக்கினதும் சூடு ஆறுனதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிசைகிற மாரி பிசைஞ்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம். இப்போ இது அழுத்தம் கொடுக்காம லேசாக சப்பாத்தி கல்லில் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். இதை போட்டு திருப்பி திருப்பி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக புசுன்னு கிளம்பி வரும். பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அழுத்தம் கொடுக்காம மெதுவாக செய்யுங்க. சூப்பரான டேஸ்டியான ராகி சப்பாத்தி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். எனக்கு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.